ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் 65. இன்றைக்கி காலிஃப்ளவர் வந்து அன்றைக்கி ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று செஞ்சிட்டேன் 2 டேஸ் பேக்கு. இன்றைக்கி ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் என்ன பண்ணேன், காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், தயிர், லெமன், இதெல்லாம் மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ செய்யலான்னு இருக்கேன். அது மேரினேட் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா ஊறும் மசாலா, அவ்வளோதான். மற்றபடி வந்து அப்படியே கூட செய்யலாம், பட் கொஞ்சம் ஊறாது. இதுதான் வித்தியாசம். இப்போ நான் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட போகிறேன். போட்டுட்டு இன்றைக்கி டீயும் இதையும் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த பாருங்க, நீங்களும் இந்த மாதிரி வந்து மேரினேட் பண்ணி வச்சு செய்யுங்க. இதில் வந்து தயிர், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் காரத்துக்காக மிளகாய் பொடி, லைட்டாக உப்பு, தயிர், நெக்ஸ்ட்டு லெமன், இதெல்லாம் புழிஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ செஞ்சுங்க. மத்தியானம் நான் க்ளீன் பண்ணி வச்சேன். இப்போ வந்து ஈவினிங் போட்டுட்டு இதோடு வந்து டீ வச்சு காலிஃப்ளவர் பக்கோடா வச்சு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 65 மாதிரி, இப்போ சிக்கன் 65 மாதிரி காலிஃப்ளவர் 65 இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். இது பாருங்கள், போட்ட உடனே என்ன மாதிரி வருது பாருங்கள். கலரில் நான் வந்து மிக்ஸ் பண்ணல, கலரிங் ஏஜென்ட் எதுவும் வந்து மிக்ஸ் பண்ணல. அதே வந்து வெறும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி மத்தியானம் வச்சேன். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock இருக்கும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்.